பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அதிகாரம் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம். அது குறித்து ஒரு சின்ன ஒரு விளக்கம். ஆக்கிலா பிரிஸ்கிலா இவங்க 2 பேரும் கணவன் மனைவி. இவங்க இட்டாலிய நாட்டை சேர்ந்தவங்க. கொரிந்து பட்டணத்துக்கு வியாபாரம் பண்ணுறதுக்காக வராங்க. அங்கே பவுலை சந்திக்கிறாங்க. எப்படி சந்திக்கிறாங்கன்னா, பவுலும் கூடாரம் பண்ணுற தொழிலாக இருக்கிறாப்புல. அதனால் 2 பேரும் சேர்ந்து அந்த பிஸ்னஸை பண்ணுறாங்க. அதே சமயத்தில் பவுல் ஆண்டவர் குறித்து சொல்கிறாரு. அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை பின்பற்றுறாங்க. பவுலுக்கு ஒத்தாசையாக இருக்காங்க. அநேக காரியங்களை ஊழியத்திலையும் ஈடுபடுறாங்க. அவங்க சொந்த கையினால் வேலை செஞ்சு சாப்பிட்றாங்க ஊழியத்துக்கு. இதே போல் இதுக்கு என்ன சொல்ல வேண்டியதுன்னா, இன்றைக்கி அநேக கணவன் மனைவி நம்ம சத்தியத்தை வாரம் முழுவதும் சபையில் போதகர்கிட்ட கேட்குறோம். ஆனால் அதன்படி நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. அவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்ததுனால அநேக காரியங்களில் பவுல் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. பரலோகத்தில் பொக்கிஷங்களை அவங்க சேர்த்து வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி உங்களோட கணவன் மனைவி வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள் இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கும், அவ்வளோதான். அது சாத்தான் கொண்டு ஒரு பிரச்சனை தான். பட் அதை பற்றி ஒரு பெருசாக பொருட்டாக என்ன பண்ணாமல் ஆண்டவருடைய வேலையை செய்வதுக்கு நம்ம முன்னாடி முதல்ல இது கொடுக்கணும், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. அவங்க பவுல் சொன்ன சத்தியத்தை கேட்ட உடனே அவங்க மனம் திரும்பி என்ன பண்ணுறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு பவுலுக்கு ஒத்தாசையாக இருக்காங்க. ஆண்டவர் பவுல்கிட்ட இதில் என்ன பேசுகிறாருன்னா, பவுல் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்கள். ராத்திரிலே கர்த்தருக்கு பவுல் தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதேன்னு சொல்கிறாரு. நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யாதபடி ஒருவனும் உன்மேல் கைப்படுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த மூலிமா என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, சபைக்கு போகிறீங்க, காணிக்கை கொடுக்குறீங்க. பட் சுவிசேஷத்தை சொல்வதுக்கு தான் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்துக்கிறாரு. இந்த உலகத்தில் அதற்கு தான், அந்த வேலைக்கு தான் உங்களை ஆண்டவர் உங்களை வச்சுருக்காரு. இன்றைக்கி நீங்கள் டெய்லியும் நீங்கள் பார்க்குறீங்க, வேலைக்கு போகிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நீங்கள் டெய்லியும் சந்திக்கவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நீங்கள் ஈஸியாக சுவிசேஷத்தை சொல்லலாம். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சிம்பிளாக பேசுங்க. நீங்கள் இன்டெப்த்தாக அவங்ககிட்ட போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த விதையை நீங்கள் போடுங்க. கர்த்தர் அவருடைய வருகைக்கு முன்பாக ஒரு பெரிய எழுப்புதல் இருக்கும். அந்த எழுப்புதல் நாளில் அவங்க ரட்சிக்கப்பட அதுக்கு உதவியாக நீங்கள் இருக்கணும். நீங்கள் விதையை போடுவது உங்கள் வேலை, அறுவடை செய்வது கர்த்தருடைய வேலை. அதனால் சுவிசேஷத்தை முன்னாடி முக்கியமாக எல்லாரும் சொல்லும்படி முன்னாடி வாங்க. கடைசி காலத்துக்கு இருக்கும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார்.